ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லிக்கு 2 காம்போ புதினா சட்னி தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். அது எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புதினா சட்னிக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, ஒரு 8 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, அது கூடவே ஒரு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, அது கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டான மின்ட் சட்னி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு 2 வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே 8 பல் போல் பூண்டு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோடனே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு சின்ன துண்டு புளி, அது கூடவே ஒரு 1.5 மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.